செய்திகள். பெஞ்சல் புயலால் தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் 1,50,00,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், புயல் பாதிப்பு நிவாரணமாக 2,000 கோடி ரூபாய் அவசர மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு விடுவிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் நடைபெறும் மீட்புப் பணிகள் தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். நவம்பரில் அதிக கனமழை பெய்த நிலையில் டிசம்பரிலும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் பேச்சப்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சீனாவில் பெரிய அளவிலான தங்க இருப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும், இதன் தோராயமாக 10,000 மெட்ரிக் டன் அளவு உயர்தர தங்கம் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை திருச்சி இடையிலான தேசிய நெடுஞ்சாலையில் அரச்சூர் என்ற இடத்தில் 8 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. தமிழகத்தில் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, திருச்சி, பெரம்பலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோட்டாறு தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜா அவர்களுக்கு விதிக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக வீராணம் ஏரி நிரம்பி வரும் நிலையில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 700 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வருகின்ற டிசம்பர் 9 மற்றும் 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏற்காடு மலைப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை விரைவில் சரி செய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ICC தலைவராக ஜெய்சா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றுக் கொண்டார். சர்வதேச வர்த்தகத்திற்கு புதிய கரன்சி உருவாக்க முயற்சித்தாலோ, அமெரிக்க டாலரை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்தாலோ 100% வரி விதிக்கப்படும் என்று பிரிக்ஸ் அமைப்பிற்கு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 303 பேருக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. நவம்பர் மாத GST வருவாயாக 1,82,000 கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. மாநில ஜூடோ போட்டியில் பழனி அரசு பள்ளி மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். நான் வெளிநாடு சென்றிருந்த போது வெற்றியடைந்த நடிகர் அரசியலுக்கு வந்துள்ளார், தோல்வியடைந்த நடிகர் துணை முதல்வர் ஆனார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை கோவில் பின்புறம் உள்ள 2,668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் அடிவார பகுதியில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். மேலும் சேதத்தை மதிப்பிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார். ஒப்பந்த அடிப்படையில் 320 எலக்ட்ரிக் AC பேருந்துகள் இயக்க BMTC திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 424 பேருக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வழங்கினார். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புயலின் காரணமாக அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பலத்த மழை பெய்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 48 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 56,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.